ரூபாவோட ஓரியோ பிஸ்கட் 3 எடுத்து அதோட சென்டரில் இருக்கிற க்ரீமை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கு அப்புறம் பிஸ்கட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு மணலோ உப்போ போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பேப்பரை வச்சு எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. பிஸ்கட் பொடியில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்து எண்ணெய் தடவப்பட்ட பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற அந்த குக்கரில் வச்சு ஒரு அரை மணி நேரம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் இருந்தால் துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மில்கி பாரை துருவி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பிஸ்கட் கேக் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துக்கலாம். மில்கி பாரோ இல்லை ஒயிட் சாக்லேட்டோ நம்ம சுடுதண்ணி மேலே வச்சு நல்லா இதே போல் மெல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கேக்குக்கு மேலே ஊற்றி துருவின சாக்லேட்டையும் மேலே தூவி விட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்ச க்ரீமை ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு அதை சென்டரில் வச்சுக்கலாம். இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கட்டை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெலிஷியஸான கேக் தான் இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிஸ்கட் வாங்கினா இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ டேஸ்டான கேக் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ.